ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 443. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 287. நேற்றைய நம்பரும் அதே தான், 287 தான். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் அதே ஏபிசி போர்டு அப்படியே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் 619287. இந்த 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9ன்னு இருக்குது. இந்த மெத்தட் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 901. இந்த 3 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். இந்த நவம்பர் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ இங்கே வந்து 619722. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 089. 729 245. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 139. 759 139. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 729. 429 216. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 907. இப்போ 619 287. இப்போ இந்த எல்லா செட்டு ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் இங்கே 9 தான். இப்போ 3வது டிஜிட்டில் நம்மளுக்கு 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாளில் வந்து 901. இந்த 3 நம்பர்லேருந்தே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 09. 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 19. 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 90. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 9 தான். அப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 ஏ போர்டில் எடுத்திருக்கேன், 01 இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயும் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 9ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இந்த 3 நம்பர்லேருந்தே நம்மளுக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். 901. 9னா 09. இங்கே 9னா 19. 9னா 9. 9னா 90 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே நம்பர் 901 இதில் இருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகலாம். 9 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 0 இல்லைனா 1 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது நாளைக்கு வந்து ஸ்ரீ சக்தி 443வது ட்ரா. ஸ்ரீ சக்தி 442வது ட்ராவில் இருந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 485. 441வது ட்ராவில் இருந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 427. அதுக்கு முன்னால் இருக்கிற வின்வின் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ வின்வினில் இருக்கிற இப்போ இங்கே வின்வின் நம்பர் 871. இங்கே இருக்கிற பிசி போர்டு பாருங்கள் 71. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 71 எடுத்தால் 7 தான். 7 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீ சக்தியில் பாஸ் ஆகிருக்கும் 441வது ட்ராவில். ஓகேவா? 427னா 7 லாஸ்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து 442வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் வின்வின் நம்பர் 729. இங்கேயும் பிசி போர்டு வந்து 29. 29 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 18. 18னா இப்போ இதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீ சக்தி நம்பர் 485. 1 இல்லைனா 8னா 8 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான வின்வின் நம்பர் 287. இதுலேயும் பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பார்க்குறோம். 7 எடுத்திங்கன்னா 56. 56னா 5 இல்லைனா 6 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட்டில் பிசி போர்டு 87. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பார்த்தோம்னா 5 6 தான். இப்போ 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து 2 நம்பருமே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீ சக்தி 441வது ட்ராவில் தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற வின்வின் நம்பர் 71 பெருக்கல் பண்ணுறோம்னா இங்கே 7 வந்து அடுத்த நாள் ஸ்ரீ சக்தியில் இருக்கும். இப்போ 442வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் எடுக்கிறோன்னா இப்போ இங்கே வின்வின் ரிசல்ட்டில் பிசி போர்டு வந்து 29. 9 2 பெருக்கல் பண்ணுறோம்னா 18. 18னா 1 இல்லைனா 8னா இங்கே ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து 443வது ட்ரா. அதே மாதிரி இன்றைக்கான வின்வின் நம்பர் 287. பிசி போர்டு 87. 87 எடுத்தோம்னா 56. அதனால் இந்த 5 6 இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 01, சி போர்டில் 5 6. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுனோம்னா 905 906 915 916. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 90 91, பிசி 05 06 15 16, ஏசி பார்த்தீங்கன்னா 95 96. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 901 எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கடுத்து ஸ்ரீ சக்தி 441வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் எடுத்து 5 6 நம்பர் எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 9, பி போர்டில் 01, சி போர்டில் 5, 6. பாக்ஸ் வந்து 905, 906, 915, 916. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 90, 91, பிசி 05, 06, 15, 16. அடுத்து ஏசி வந்து 95, 96. இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.